வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலோட டிஃப்ரெண்ட் டிசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து நம்மளோடது இஃப் வந்து சிம்பிளாக இந்த கண்டிஷன் மெட் பண்ணாக்க ட்ரூ இந்த இதை பண்ணணும், இது வந்து இந்த ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து A2 இஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 50, 50க்கு மேலே ஆர் 50 இருந்துச்சுனாக்க பாஸ், அதர்வைஸ் ஃபெயில். ஸோ இதை வந்து சிம்பிளாக இப்படி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஸ்கோர் பாருங்கள் 25 அப்படின்னும் போது ஃபெயில் அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி சொல்ல வராங்கன்னா A2, அதாவது இந்த ஸ்கோர் வந்து 85 ஆர் எபோவ் இருந்துச்சுனாக்க A கிரேடு, 70 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா B கிரேடு, 50 அண்ட் எபோவ் இருந்தால் C, இல்லாட்டினா ஃபெயில். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதோ ஒன்று மெட் பண்ணால் அதோட ரிசல்ட் வரும், அதர்வைஸ் ஃபெயில்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து இஃப்எஸ். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம எதை வந்து சூஸ் பண்ணணும்னு தான் ஸ்விட்ச்சு. ஸோ பாருங்கள், A2 எடுத்துக்கிட்டோம். A2 வந்து 1ஆக இருந்துச்சுன்னா ஹெச்ஆர்னு வரணும், அதே வந்து 2ஆக இருந்துச்சுன்னா ஐடின்னு வரணும், 3ஆக இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ்னு வரணும். ஸோ இப்போ A2 மட்டும் வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை. நெக்ஸ்ட்டு சூஸ் வந்து இப்போ இந்த டேட்டா வச்சுட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் இது எப்படின்னு, இப்போ ஒரு இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1னாக்க ஃபஸ்ட் ஆப்ஷன், 2னா செகண்ட் ஆப்ஷன், அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு சூஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆர் நாட். இப்போ பாருங்கள், இதில் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இஃப்பில் ஒரு அண்ட் உள்ளே கொடுத்துருக்கோம். அண்டில் A2 வந்து கிரேட்டர் தேன் 18 அண்ட் லெஸ் தென் 60 அப்படின்னு வரும்போது எஸ்ன்னு கொடுக்கணும், அண்ட் இல்லாட்டினா நோன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், அண்டு ஃபஸ்ட்டு மெட் ஆச்சுன்னா இந்த அண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே இந்த கண்டிஷனுக்குள்ளே இருந்துச்சுனாக்க எஸ்ன்னு கொடுக்குறோம், இல்லாட்டி நோன்னு கொடுக்குறோம். ஸோ அண்டு நம்ம வந்து இப்படி தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். அந்த சேம் வே நாட்னாலும் இப்படி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப் எரர். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்து 10/2ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், 5ன்னு கிடச்சிடும். இதே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நமக்கு எரர் தான் வரும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது தான் இஃப் எரர் நம்மளோட என்ன ஃபங்க்ஷனோ அதை போட்டுட்டு அந்த எரர் வந்துச்சுன்னா அது நம்ம அந்த இதுக்குள்ளே என்ன கொடுக்குமோ ட்ரூன்றதுல அதுதான் இங்கே வரும். நம்ம கவுண்ட் இஃப், சம் இஃப், ஆவரேஜ் இஃப் பார்க்க போகிறோம். ஸோ இது மூணுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்டராக ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஃப் பார்த்தீங்கன்னா மேட்சிங் டேட்டாஸை கவுண்ட் பண்ணும், சம் இஃப் வந்து மேட்சிங் டேட்டாஸை சம் பண்ணும், அண்ட் ஆவரேஜ் வந்து மேட்சிங் டேட்டாஸை ஆவரேஜ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A4 இந்த காலம்குள்ளே கவுண்ட் இஃப் ஏ வர்றதை மட்டும் கவுண்ட் பண்ண சொன்னதுனால கவுண்ட் A வந்து 2 வந்திருக்கு. அதே மாதிரி சம் பண்ணும்போது 250, ஸோ 2 இடத்துல A வந்திருக்கிறது மட்டும் ஆட் பண்ணி 250 சொல்லுது. ஆவரேஜ் வந்து இந்த 250 எடுத்து ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் இஃப் மின் இஃப். இப்போ மேக்ஸ் இஃப்னா இப்போ நம்ம மேட்சிங் எதெல்லாம் வந்து மேட்சிங்காக இருக்கோ அதை மட்டும் எடுத்து அதில் எது மேக்ஸோ அதை நம்ம காட்டும். அதே மின்னிஃப் வந்து எதில் டேட்டாஸ் அந்த இது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து நமக்கு மினிமம் டேட்டா எதுன்னு சொல்லி சொல்லும். தேங்க்யூ.